என் கையில வச்சிருக்க இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேர் தான் ESP32. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிருப்பீங்க. இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே கூகுளில் போயிட்டு ESP32 டேட்டா ஷீட்னு சொல்லி டைப் பண்ணி அதில் வந்து டேட்டா ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்து தான் வந்து இதில் எப்படிலாம் இருக்கு, இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் எனக்கு இதுக்குள்ள எப்படி இருக்கும், அது பிசிக்கலாக எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசை. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ண போறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த போர்டோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ESP32 டெவலப்மெண்ட் போர்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல ESP அப்படிங்கிறது எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிற அவங்க கம்பெனி தான் மென்ஷன் பண்றாங்க. 32 அப்படிங்கிறது இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 32 பிட், அதை தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. மேல இருக்க அவுட்டர் கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்க சர்க்யூட் இப்படி தான் இருக்கும். இதுல இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இது வந்து 40 மெகா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இதுல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் இதுக்குள்ள இந்த சிப் இருக்கும் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபிளாஷ் மெமரி. இதோட கெப்பாசிட்டி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 32 மெகா பீட் இதோட கெப்பாசிட்டி, அதாவது 4 MB. இது வந்து எக்ஸ்பேண்டபிள் தான், 16 MB வரைக்கும் நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்மளோட ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த சின்ன சிப்புக்குள்ள வைஃபை அப்புறம் ப்ளூடூத்தும் கொடுத்துருக்காங்க. இதுல வைஃபை வந்து 2.4 GHz, ப்ளூடூத் வந்து வெர்ஷன் 4.2 வந்து யூஸ் பண்றாங்க. இது டோட்டலா 32 பிட் RISC பேஸ்ட் ஆர்கிடெக்சர் கொண்ட ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இதுல மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து வைஃபை அப்புறம் ப்ளூடூத்துக்கான ஆண்டனா. இதுல இன்பில்டா ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே ப்ரோ, அந்த சின்ன சிப்புக்காக எவ்வளவு பெரிய போர்டு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். அந்த சின்ன சிப்பை மட்டும் கொடுத்தா நம்மளால ஈஸியா ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கு சீரியல் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எல்லா டெவலப்மெண்ட் போர்ட்லயும் வந்து நம்மளுக்கு சீரியல் ப்ரோக்ராமரோட சேர்த்து தான் வந்து கொடுப்பாங்க. நம்மளால ஈஸியா USB கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் சீரியல் ப்ரோக்ராமர். இதை STM32 யூஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து தெரியும். ESP32 வச்சு எப்படி ப்ராஜெக்ட் பண்றது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல ESP32 அப்படி சொல்லிட்டு போடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.